நண்பர்களே, கதியாவுடைய பாடத்தில் கதியா ஹமலியா ஷர்த்தியா ரெண்டாக பிரித்தாங்க. அந்த ஹமலியாவை 3 வகையாக பிரித்தார்கள். இருக்கார்கள் கதியாவை 3 வகையாக, ஹமலியாவை 3 வகையாக பிரித்தாங்க. பிஅத்திபாரி மௌது, பிஅத்திபாரி ஹர்ஃபு சல்பு, பிஅத்திபாரி கைஃபியத் அப்படின்னு 3ஆக பிரித்தாங்க. அதில் பிஅத்திபாரி மௌது அப்படிங்கிறத 4ஆக பிரித்தாங்க. அதில் மஹசூராவை 4ஆக பிரித்தாங்க. பார்த்துட்டோமா இல்லையா? அதே மாதிரி பிஅத்திபாரி ஹர்ஃபு சல்பு அப்படிங்கும்போது அதை எத்தனையாக பிரித்தாங்களா? 3ஆக பிரித்தாங்க. அதே மாதிரி பிஅத்திபாரி கைஃபியத் அப்படிங்கிறத 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று பசீத்தான், ஒன்று இன்னொன்று முரக்கபா அப்படின்னு ஒன்று பிரிப்பாங்க. அது நீளமான பாடம். அதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அதோடு வச்சுக்கோங்க, போதுமானது. இந்த கதியா பசீத்தாவும் முரக்கபாவும் அதிகமான முறையில் யூஸ் ஆகாது, கம்மியான முறையில் யூஸ் ஆகக்கூடியது. இதுக்கடுத்து கதியா ஹமலியா முடிச்சு ஷர்த்தியா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இந்த ஷர்த்தியாவிலையும் சில நீள விளக்கங்கள் இருக்கிறது. அது நமக்கு ஷர்த்தியா பொதுவாக சாதாரணமாக தெரிஞ்சால் போதும், இந்த அளவுக்கு திடீப்பாக தெரியணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அதனுடைய மேப் பாருங்கள், 50ஆம் பக்கம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க, சும்மா பார்த்துக்கலாம். அந்த ஷர்த்தியாவை பாருங்கள் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பிஅத்திபாரில் ஹுக்மு ஃபீஹா, அதில் இருக்கக்கூடிய ஹுக்குமை கவனித்து அப்படின்னு ஒன்று பிரிப்பாங்க. அதுக்கு லாஸ்ட் அப்படி கீழே பாருங்கள் பிஅத்திபாரி தகாதீரில் முக்கத்தம், அதனுடைய முக்கத்தமுடைய நிர்ணயிப்பை கவனித்து. அதாவது ஷர்த்தியாவில் முக்கத்தம் ஒன்று இருக்கும், தாலி ஒன்று இருக்கும். முக்கத்தம் எது சொல்கிறது? ஷர்த்துக்கு. தாலினா ஜஸாவுக்கு இல்லையா? அந்த முக்கத்தம் இருக்கு இல்லையா? அந்த முக்கத்தம் எப்படி இருக்கிறதுன்னு கவனித்து 4ஆ வரும். அந்த 4ம் முதல்ல படித்த மாதிரி தான் பாருங்கள். ஒரு குறிப்பிட்டு இருந்துச்சுன்னா ஷஹ்சியா மஹ்சூஸா, ஷர்த்தியாவில் ஷஹ்சியா மஹ்சூஸா. அது முன்னாடி உள்ளது அமலியாவில் மஹ்சூஸா, இது ஷர்த்தியாவில் மஹ்சூஸா. அடுத்து பாருங்கள், அதில் குல்லியா சேர்ந்து இருந்துச்சுன்னா மஹ்சூரா குல்லியா, ஜுசியா சேர்ந்து இருந்துச்சுன்னா மஹ்சூரா ஜுசியா. ரெண்டுமே சேரலைன்னா முகமதா. வந்துச்சா இல்லையா? இப்போ நம்ம அமலியாவில் என்ன படித்தோமோ அதே தான். அப்போ இதுலேயும் அதே வரும், ஷர்த்தியாவிலையும் அதே வரும். முடிஞ்சா அதுக்கு மேலே பாருங்கள் பிஅத்திபாரில் ஹுக்மு ஃபீஹா, அதில் ஹுக்கும் எப்படி இருக்கிறது என்பதை கவனிச்சு முத்தசிலான்னு ஒன்று பிரிப்பாங்க, முன்ஃபசிலான்னு ஒன்று பிரிப்பாங்க. அந்த முத்தசிலா முன்ஃபசிலா அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம விரிவாக வேறு டைமில் அதை படிச்சுக்கலாம். அதே மாதிரி முத்தசிலாவை 2ஆக பிரிப்பாங்க, லுசூமியான்னு ஒன்று, இத்திஃபாகியான்னு ஒன்று. முன்ஃபசிலாவை 3ஆக பிரிப்பாங்க, ஹகீகத்து, மானியத்துல் ஜம்மு, மானியத்துல் உலுவுன்னு, ஹுலுன்னு. இந்த 3ஐயும் ஒவ்வொன்றையும் 2ஆக பிரிப்பாங்க. இனாதியா இத்திஃபாகியா, இனாதியா இத்திஃபாகியா, இனாதியா இத்திஃபாகியா. இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, இன்ஷா அல்லாஹ் பின்னாடி படிச்சுக்குவோம். அடுத்தது பாடத்துக்கு போயிருவோம் பாருங்க. அல் ஹுஜ்ஜத்து ஆதாரம். அல் ஹுஜ்ஜத்து ஒரு விஷயத்தை ஆதாரத்துடன் பேசுதல். தசவ்வூரில் இருந்தும் தஸ்தீகில் இருந்தும் நாம் ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது அதை ஆதாரத்தோடு முன்வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஹுஜ்ஜத், ஆதாரம் என்று பெயர். இந்த ஹுஜ்ஜத்தில் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று கியாஸு, 2வது இஸ்திக்ராது, 3வது தம்சீல் அப்படின்னு. 34வது பக்கம் எடுங்க. பாருங்க, நல்ல கவனிமா. ஹுஜ்ஜத் ஆதாரம் பிடிக்க வேண்டும். ஒரு ஆதாரம் பிடிக்கும்போது கண்ணு இதால் சொல்லுவோம். ஒரு ஆதாரம் பிடிக்குதல் அப்படிங்கிறது 3 வகை. ஒன்று என்ன? கியாஸ், இன்னொன்று இஸ்திக்ரா, 3வது என்ன? தம்சீல் அப்படின்னு 3 வகை இருக்குது அரபியில், இந்த மந்திக்கில். கியாஸ்னால் என்ன அப்படின்னா, சில கதியாக்களிலிருந்து கோர்வை செய்வோம். இது ஒரு ஜும்லா, இது ஒரு ஜும்லா, இதெல்லாம் நம்ம கோர்வை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 3வது ஒரு ஜும்லா கிடைக்கும். 3வது ஒரு ஜும்லா கிடைக்கும். உதாரணத்துக்கு
இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், யார் மதுரைக்காரர் இருக்கீங்களா? இல்லை இல்லை இருக்காரா? சரி இருக்கார், கொஞ்சாதீங்கப்பா. உதாரணம் தான்ப்பா. இவராகிறவர் மதுரைக்காரராக இருக்கும் அப்படின்னு உதாரணமாக ஒருத்தர் பேர் வச்சுக்கோங்க. பேர் என்னப்பா? ஃபைசல். கோச்சுக்காத, உதாரணத்துக்கு தான். ஃபைசல் என்பவர் மதுரைக்காரராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு மதுரைக்காரனும் கோபக்காரனாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு புது விஷயம் ஒன்று வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்தியா? நான் ஃபைசல கோபக்காரன் எவனாவால சொல்லவே இல்லைப்பா. நான் சொல்லப்பா, பொதுவாக நான் கேள்வி, இவர் ஃபைசல் அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான். மதுரைக்காரங்கெல்லாம் கோபக்காரங்கப்பா அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான் சொன்னேன். அப்படின்னு நான் சொல்ல. ஆனால் நான் சொன்ன அந்த 2 வாசகம் அதன் மீதும் அறிவிக்கிறது. இதுதான் கியாஸ். இதுதான் என்னது? கியாஸ். 2 ஒரு சில கதியாக்களை நாம் கோர்வை செய்தால், நாம் கோர்வை செய்த கதியாவே ஆட்டோமேட்டிக்காக கோர்வை செய்யப்படாத இன்னொரு கதியாவின் மீது அறிவித்து விடும். அதுக்கு பேர் நத்தீஜான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன செய்வாங்க? நத்தீஜான்னு சொல்லுவாங்க. பாருங்க, அவங்களுக்கு எழுதி போட்டால் நல்லா விளங்கும். கவனிங்கம்மா, ஹுஜ்ஜத். இந்த ஹுஜ்ஜத் ஆதாரம் பிடிக்குதல் 3 வகை. ஒன்று சொல்லுங்க, கியாஸ், இஸ்திக்ராக், தம்ஹீல் அப்படின்னு 3 வகை இருக்குமா. இந்த 3 நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கியாஸ். இந்த கியாஸ் என்பது நான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஒரு சில விஷயங்களை சொன்னாலே இன்னொன்று வந்துவிடும். அந்த 3வது வருது இல்லை, அதுக்கு பேர் நத்தீஜா. அதுக்கு பேர் என்ன? நத்தீஜா. நத்தீஜா வந்துடும். இந்த நத்தீஜாவை கவனிச்சு 2 வகை. நத்தீஜாவை கவனிச்சு 2 வகை. ஒன்று இஸ்தித்னாயி, இன்னொன்று இக்திரானி. ஒன்றுன்னா இக்திரானி, ஒன்றுன்னா இக்திரானி, இன்னொன்று இஸ்திஸ்னாயி. ஒன்று இஸ்திஸ்னாயி, இன்னொன்று இக்திரானி. இக்திரானின்னா என்னன்னா, எதை நத்தீஜான்னு சொன்னோமோ அந்த நத்தீஜா பில் ஃபேல் நமக்கு கிடைச்சிடும், உடனடியாக கிடைக்கும். பில் ஃபேல் நத்தீஜா கிடைக்கும். ஒன்று அப்படியே இருக்கும், அல்லது 2வது அதன் நகீல் இருக்கும். எப்படி இருக்கும்பா? கவனிக்கிறீங்களா? ஒன்று அப்படியே இருக்கும், நத்தீஜாவே இருக்கும், அப்படியே இடத்துலையே. இதுதான் நத்தீஜான்னு சொல்லிடலாம். இன்னொன்று அதன் நகீல் இருக்கும், அதன் எதிர்ப்பதம் இருக்கும். அப்போ நம்ம அதை வச்சு சொல்லிடலாம். இப்போ பாருங்க, ஈஸியாக சொல்கிறோம் பாருங்க. ஒரு உதாரணம் பாருங்க. குல்லமா காலத்து ஷம்ஷு, அடுத்து வைங்க தாலிஅத்துன், அடுத்து வைங்க எப்பொழுதெல்லாம்
சூரியன் உதிக்கிறதோ கானன் நஹாரு மௌஜூதன், பகல் உண்டானதாக இருக்கிறது. கானன் நஹாரு மௌஜூதன் அப்படின்னு சொல்றேனா இல்லையா? சொல்லிட்டு இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன். வலாக்கின் அஷ்ஷம்ஷு தாலிஅத்துன் என்றாலும் சூரியன் உதித்து விட்டதுன்னு. இப்ப என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு? பகலாகிறது, பகல் உண்டாகி விட்டது அப்படிங்கிற வாசகம் இங்க இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? கானன் நஹாரு மௌஜூதன். இதுதான் நத்தீஜா. நத்தீஜா நம்ம சொன்ன வாசகத்திலேயே இருக்கு. நத்தீஜா எங்க இருக்கு? சொன்ன வாசகத்திலேயே இருக்கு. இப்ப பாருங்க, இந்த வலாக்கின் அஷ்ஷம் சுகான எதுன்னு போடுறோம் இல்லையா? இப்ப என்ன போட போறீங்க? வலாக்கின் அல்லைலு மௌஜூதுன் என்றாலும் இரவு மௌஜூதானதாக இருக்கிறது. இப்ப என்ன அர்த்தம்? சூரியன் உதிக்கலைன்னு அர்த்தம். இரவு தான் மௌஜூதா இருக்குன்னா என்ன அர்த்தம்? சூரியன் உதிக்கவில்லை அப்படிங்கிறதா நத்தீஜா. ஆனா அங்க சூரியன் உதித்திருக்கிறது தான் இருக்கு. நாம சொல்லியிருக்கோம் பாருங்க, ஒன்று நத்தீஜா அப்படியே இருக்கும், அல்லது நத்தீஜாவுடைய நகீல் இருக்கும். அப்ப லைஷத்தி ஷம்ஷு தாலிஅத்துன் என்பதனுடைய நகீல் கானத்தி ஷம்ஷு தாலிஅத்துன் அப்படியே இருக்கு. புரிஞ்சா இல்லையா? லைஷத்தி ஷம்ஷு தாலிஅத்துன் வர வேண்டியதுல என்ன இருக்கீங்க? கானத்தி ஷம்ஷு தாலிஅத்துன் இருக்கு. நீ கானத்தை தூக்கிட்டு லைசவை போட்டா நத்தீஜா. அவ்வளவுதான். லைச ஷம்ஷு தாலிஅத்துன் போட்டீங்கன்னா நத்தீஜா வந்துடும். இவ்வாறு சொன்னா அதுக்கு பேர் இக்திரானி. இக்திரானினா என்ன? திரும்பவும் நல்லா விளைவிக்கவங்க. நீங்க ஒரு ஜும்லா சொல்லுவீங்க, அந்த சொன்ன ஜும்லாவிலேயே நத்தீஜா அப்படியே இருக்கும். நத்தீஜா என்ன இருக்கும்? எந்த விஷயத்தின் பக்கம் சுட்டி காட்டணும்னு ஆசைப்படுறையோ அந்த விஷயம் நீ சொன்ன ஜும்லாக்குள்ளேயே இருக்கும். இதுக்கு பேர் என்ன? இக்திரானி. விளங்கிட்டியமா? இதுக்கு பேர் என்ன? சொன்ன உடனே விளக்குவாங்க. இப்ப நான் உதாரணம் சொல்லியாச்சா இல்லையா? இன்னொன்று இருக்கு, இரண்டாவது இஸ்திஸ்னாயி. இந்த இஸ்திஸ்னாயை பொறுத்த வரைக்கும் நத்தீஜா வெளிப்படையா தெரியாது, நாம தான் தோண்டி எடுக்கணும். அந்த நத்தீஜா என்ன செய்யணும்? நம்ம தோண்டி எடுக்கணும். எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு எடுக்கணும். விளங்குங்களா? சரி, இரண்டாவது இஸ்திஸ்னாயி. இது அடிச்சலாமா? விளங்கிச்சா இல்லையா? அடிச்சலாம்ல? ஓகே. இப்ப இருக்கிறதெல்லாம் இஸ்திஸ்னாயி. இப்ப இந்த இஸ்திஸ்னாயி அப்படின்னா என்ன? பில்ஃபால் நத்தீஜா இருக்காது, வெளிரங்கமா இருக்காது. பில்ஃபால் நத்தீஜா வெளிப்படையாக இருக்காது. விளங்கலையம்மா? வெளிப்படையான நத்தீஜா இருக்காது. இது ரெண்டு வகை. ஒன்று, அதாவது ரெண்டு வகைன்னு சொல்றதை விட இது ஹமலியிலும் வரும், ஷர்த்தியிலும் வரும். அவ்வளோதான். ஹமலி ஷர்த்தி நல்லா பிரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை நமக்கு. ஹமலி ஷர்த்தி, ஹமலியாவான ஜும்லாவிலும் வரும், ஷர்த்தியாவான ஜும்லாவிலும் வரும். ஹமலியா அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் சொன்னோமோ அதுலேயும் வரும், ஷர்த்தியாவான ஜும்லாவிலும் வரும். சரியா?
சரி, இந்த அமளி இருக்கா இல்லையாம்மா, இதுல 2 ஜும்லாவை சொல்லணும். 2 ஜும்லாவை சொல்லணும். 2 ஜும்லாவை சொன்னா 3வது ஜும்லா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். 2 ஜும்லாவை சொன்னா 3வது ஜும்லா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். இது மொத்தம் 3 ஜும்லா வரணும். கவனிங்க, மொத்தம் எத்தனை ஜும்லா வரணும்? ஹமலியில வெளிப்படையா வர்றதுல ஹமலி இருக்கா இல்லையா? இப்போ இந்த ஹமலி தான் பார்க்க போறோம். ஹமலியில மொத்தம் எத்தனை ஜும்லா வரணும்? 3 ஜும்லா வரணும். முதல் ஜும்லா 1 ஜும்லா, 2வது ஜும்லா, 3வது ஜும்லா. ஆனா நம்ம வாயால சொல்ல போறது எத்தனை ஜும்லா தான்? 2 ஜும்லா சொல்லுவோம். 3வது ஜும்லா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். முதல் ஜும்லாவுக்கு பெயர் சுகுரா, 2வது ஜும்லாவுக்கு பெயர் குபுரா. சுகுரா, குபுரா. 3வது ஜும்லாவுக்கு பெயர் நத்தீஜா. கவனிக்கிறீங்களா இல்லையாம்மா? மொத்தம் 3 ஜும்லா. முதல் ஜும்லாவுக்கு பேரு சுகுரா, 2வது ஜும்லாவுக்கு பேரு குபுரா, சரிங்களா? நத்தீஜா வரும். இந்த நத்தீஜா இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ அரபிலே போகணுமா? உதாரணம் கவனிங்க. அல் ஆலமு முதகய்யிரும். அல் ஆலமு முதகய்யிரும். அர்த்தவங்க உலகமாகிறது, மாறக்கூடிய. ஒத்துக்கிறோமா இல்லையா? உலகம் மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? அப்டேட் ஆகிட்டே இருக்குது. புது புது கட்டடங்கள் வருது, புது புது இடங்கள் வருது, புது புது ரோடுகள் போடப்படுது. அது ஆல முத்தகையரா? முத்தகையர் இல்லையா? அது ஆல முத்தகையர். சரியா? இப்போ அடுத்து ஒரு வாசகம் அமைக்கிறோம். குல்லு முத்தகையரின் ஒவ்வொரு மாறக்கூடியதும் ஹாதிசுன் புதியது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு மாறக்கூடியதும். இந்த 2 ஜும்லாவில் வந்து நமக்கு 3வது ஒரு ஜும்லா நம்ம சிந்திச்சா கிடைச்சிடும். என்ன ஜும்லா கிடைச்சிருக்கு? அல் ஆலமு ஹாதிசுன்ங்கிற வாசகம் கிடைச்சிச்சு. அல் ஆலமு ஹாதிசுன், உலகம் புதியது அப்படிங்கிற வாசகம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருச்சா இல்லையா? இதுதான் நத்தீஜா. இந்த நத்தீஜாவுடைய மௌதுவுக்கு, நத்தீஜாவில் இருக்கிற மௌதுவுக்கு அஸ்கர் என்றும், இந்த நத்தீஜாவில் மஹமூலுக்கு அக்பர் என்றும் பெயர் சொல்லப்படும். அஸ்கர் அக்பர்னு பேர் சொல்லுவாங்க. இந்த அஸ்கரை எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா இந்த சுகுரால இருந்து எடுத்திருப்பாங்க. அக்பரை எங்க இருந்து எடுத்திருக்காருன்னு பார்த்தா குபுராவில இருந்து எடுத்திருப்பாங்க. இந்த சுகுராவிலையும் குபுராவிலையும் ஒரு வாசகம் மட்டும் 2 தடவை வந்திருக்கும். எந்த வாசகம் வந்திருக்கு? முத்தகையர். இந்த முத்தகையருக்கு பேரு ஹத்தே அவுசத்னு பேரு. ஹத்தே அவுசத், ஹத்த அவுசத்னு பேரு. இந்த ஹத்த அவுசத்துடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு ஆதாரம் பிடிக்கணுமா, ஒரு விஷயத்தை நீ ஆதாரமா அடிக்கணுமா, சுகுரா குபுராம அமைச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹத்த அவுசத் தூக்குற நத்தீஜா வரும். சுகுரா குபுரா அமைச்சு ஹத்த அவுசத்தை எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? நத்தீஜா வந்துடும். புரிஞ்சா? இப்ப நிறைய உதாரணங்கள் இதுக்கு சொல்லலாம். சொல்லலாமா இல்லையா? இவராகிறவர் ஃபைசலா இருக்கும்,
ஃபைசல் ஆகிறவர் மதுரைக்காரராக இருக்கும்னு. அடுத்து என்ன சொன்னேன்? ஒவ்வொரு மதுரைக்காரனும் கோபக்காரனாக இருக்கும்னு. ஆட்டோமேட்டிக்காக என்ன வெளியே வந்துருச்சு? டபக்குன்னு ஃபைசல் கோபக்காரனாக இருக்கும் வெளியே வந்துருச்சா? என்னவா பாருங்க. அத்தில் மீது மாணவனாகிறவன் முஜ்தஹிது எப்படி இருக்கிறான்? முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். குல்லு முஜ்தஹிதின் ஒவ்வொரு முயற்சி செய்யக்கூடியவன் ஃபாயிசுன் வெற்றியானவனாக இருக்கும். வேணா வந்துருச்சு நமக்கு நத்தீஜா முடியாதுச்சா இல்லையா? அத்தில் மீது ஃபாயிசுன் இதான் நத்தீஜா. சுகுரா குபுராவை கரெக்டா அமைச்சோம்னா நத்தீஜா கரெக்டா வந்துடும். சுகுரா குபுராவை மாத்தி அமைச்சோம்னா நத்தீஜா தப்பா போயிடும். அப்ப சுகுரா குபுராவை கரெக்டா அமைக்க தெரிந்தவன் மட்டும்தான் நத்தீஜாவை சரியாக எடுக்க முடியும். யாருக்கு சுகுரா குபுரா சரியா அமைக்க தெரியலையோ அவனால நத்தீஜாவை எடுக்க முடியாது. கியாஸே இஸ்திஸ்னாயில இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வாதத்துக்கு போனால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? எனக்கு இஸ்திஸ்னாய் அடிப்படையில் ஆதாரம் தாங்குவான். இஸ்திஸ்னாய் அடிப்படையில் ஆதாரம் தா அப்படிங்குவான். நீ கொடுக்க தெரியலன்னு வச்சுக்க வேஸ்ட் அப்படின்ட்டுவான். பேசாத எஞ்சி கொண்டுருவான். அப்போ அவனுக்கு தோதுவான வகையில் அந்த ஆதாரத்தை தர வேண்டும். அப்போ அதுக்கு தான் இந்த பாடம். அவனுக்கு தோதுவான வகையில் ஆதாரத்தை தரணும். ஏன் இந்த மாதிரி வச்சான் அப்படின்னா, அந்த காலத்தில் தர்க்கம் என்பது மிக 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 ஃபேமஸாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அரசர்கள்லாம் சும்மா உட்காந்துக்கிட்டு வெட்டியாக நேரத்தை போக்க முடியல. ஆனால் என்ன பண்ணானுங்க, இந்த கிரேக்க தத்துவ ஞானிகள்லாம் கூப்பிட்டுட்டே சண்டை கொடுங்கடான்ட்டானுங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை ஆரம்பிச்சு விட்ருவானுங்க. உடனே இவன் சுகுரா குபுரா அமைச்சு சொல்லுவான். சொன்ன உடனே ஒத்துக்க மாட்டேன், உன்னுடைய குபுராவை ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் சுகுராவை ஒப்புக்கொள்ள மாட்டேங்குவான். எப்படா ஒத்துக்கலன்னு அவன் அதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுவான். அதுக்கு இன்னும் ஒரு உதாரணத்துக்கு பாரு, அல்லாஹ் ஹாதிஸ்னு சொல்லணும். என்னடா ஆதாரம் அப்படின்னா, குல்லு ஆலம் முத்தகை அல்லாஹ் முத்தகையில் குல்லு முத்தகையில் ஹாதிஸ் அப்படின்னு நம்ம கல்லாம் அல்லாஹ் ஹாதிஸ் வந்துருச்ச அப்படின்னு அவன் சொல்றான். அல்லாஹ் கதீமுன் அவன் என்னடா ஆதாரம் அப்படின்னா அவன் அதுக்கு ஆதாரம் கொடுப்பான். அவன் என்ன செய்வான்? அதுக்கு ஆதாரம் கொடுப்பான். இதுல ரெண்டுல ஒன்றும் ஒத்துக்க மாட்டான். நான் குல்லு முத்தகையில் ஹாதிஸ் என்பதை ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் அல்லாஹ் முத்தகையில் நீ சொன்ன பார்த்தியா இதை நான் ஒத்துக்க மாட்டேங்குவான். உடனே என்ன பண்ணணும்? அல்லாஹ் முத்தகையில் தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்கணும்? இப்படி அவர்கள் சண்டை போட்டது ஒரு கானூனி அடிப்படையில் சண்டை போட்டாங்க. ஒரு கானூன் அடிப்படையில் தான் என்ன செஞ்சானுங்க? சண்டை போட்டானுங்க. சுகுரா குபுரா நத்தீஜா அடிப்படையில் மறு பேசிக்குவானுங்க. கியாஸே இஸ்திஸ்னாயி அடிப்படையில் சண்டையா, கியாஸே இஃப்திரானி அடிப்படையில் சண்டையா? எந்த அடிப்படையில் நம்ம சண்டை போடுறது? நீ இஃப்திரானி அடிப்படையில் சண்டை போடுவோன்னு ஆரம்பிச்சிட்டா இவனும் முஜபா குபுரா அமைச்சு சுகுரா குபுரா அமைச்சு தான் சொல்லுவான், அவனும் சுகுரா குபுரா அமைச்சு தான் சொல்லுவான். இவனுடைய சுகுராவை தப்புங்குவான், அல்லது குபுராவை தப்புங்குவான், அல்லது ரெண்டு அமைச்ச முறை தப்புங்குவான். இப்படி அவர்கள் அறிவு ரீதியாகவே சண்டை போட்டுக் கொள்வார்கள். இந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் போச்சு. ஏன்னா இன்னைக்கு அவன் வாய்ப்போர்லாம் கிடையாது. ரெண்டு வார்த்தை பேசும், மூணாவது வார்த்தை அப்பு, அப்படிதான் போயிடுச்சு. தானே இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அறிவு ரீதியான சண்டைகள் போட்ட காலங்கள் அது. உன் அறிவு பெருசா என் அறிவு பெருசா அப்படின்னு அறிவு போட்டிகள் நடந்த காலம். புலவர்களுக்கு மத்தியில புலமை போட்டி நடந்த காலம், கவிஞர்களுக்கு மத்தியில கவி போட்டி நடந்த காலம். இன்னைக்கு அந்த போட்டிகள்லாம் காணாம், ஒரு போட்டியையும் காணாம். இப்ப இருக்கிறது ஃபுல்லா அடிதடி போட்டிகள் தான் இருக்கு. நீ பெரியாரா நான் பெரியாரா, ஒன்று நான் எப்படி அடித்து சாவடிக்கிற பாரு, என்ன நீ அடித்து எப்படி சாவடிக்கிற பாரு, அப்படி தான் ஆயிடுச்சு. அறிவு போட்டிகள் எல்லாம் குறைந்து போனதாக ஆயிடுச்சு. புரிஞ்ச தம்பி? விளங்குச்சா? பாருங்க, இவ்வாறு எடுக்கிறதுக்கு பேரு கியாஸே இஸ்திஸ்னாயி.
இவ்வாறு இந்த எடுக்கிறதுக்கு 4 வகை ஷக்கல் இருக்கிறது. 4 வகையான ஷக்கல்கள் இருக்கிறது. அந்த 4 ஷக்கல் தான் வருது. இந்த 36வது பக்கம் திருப்புங்களேன். திரும்பிங்கன்னா தெரியும் பாருங்க. ஷக்கல் அவ்வல், இதுதான் ஃபேமஸான ஷக்கல். நம்ம ஒரு ஷக்கலை மட்டும் படிப்போம், அடுத்த ஷக்கல்லாம் வேணாம். ஒரு ஷக்கலை மட்டும் நம்ம படிக்கலாம், சரியா? ஷக்கல் அவ்வல் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ. ரைட், ஒரு விஷயத்தை நல்லா நான் வச்சுக்கணும், அப்போ தான் விளங்கும். ஒரு விஷயத்தை சொல்லணும்னா சுகுரா வேணும், குபுரா வேணும். அதில் ஒரு ஹத்த அவுசத்து இருக்கணும். அதில் ஹத்த அவுசத்து இருக்கணும். இந்த ஹத்த அவுசத்தை எடுத்தா மிச்சம் இருக்கிறதா நத்தீஜா. ஹத்த அவுசத்தை எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது தான் நத்தீஜா. இப்போ பாருங்க, ஷக்கல அவ்வல். ஷக்கல அவ்வல்னா என்ன? சரி, கவனிங்க. ஷக்கல அவ்வல்னா சுகுரா எப்பொழுதும் இந்த ஹத்த அவுசத் இருக்குல்ல, இந்த ஹத்த அவுசத் சுகுராவின் மௌது ஆகவும். கவனிமா, இதனுடைய ஷர்த்துக்கள். ஷக்கல அவ்வலின் ஷர்த்து, ஷக்கல அவ்வல் லின் ஷர்த்து. ஷக்கல அவ்வலின் ஷர்த் என்ன அப்படின்னா, ஒன்று ஹத்த அவுசத் ஆகிறது, ஹத்த அவுசத் ஆகிறது சுகுராவில் மௌது ஆகவும், சுகுராவில் மஹமூல் ஆகவும், குபுராவில் மௌது ஆகவும் இருக்க வேண்டும். ஹத்தவுசத்தாகிறது, ஹத்தவுசத்து சுகராவோட மௌதுவா மஹமூலா இருக்கணும். அதே குபுராவுக்கு வரும்போது மௌதுவா இருக்கணும். இங்கே கபரா வரணும், அங்கே அதே அதுக்கு வரும்போது என்னவா இருக்கணும் சொல்லுங்க, மௌதுவாக ஆயிரும். அப்புறம் சுகரா எப்பொழுதும் மூஜபாவாகவும், ரெண்டாவது சுகரா எப்போதும் மூஜபாவாகவும் குபுராவாகிறது குல்லியாவாகவும் இருக்க வேண்டும். கவனிச்சிங்களாமா? சுகுரா மூஜபாவா தான் இருக்கணும், குபுரா குல்லியாவா தான் இருக்கணும். தம்பி எல்லாம் அனுப்பிச்சிடலாங்க, இது தேவையில்லை. ஏன்னா அவங்க எழுதி போனா அது வேணும். ஷக்கல அவ்வல் படிக்கணும். இப்போ எதை படிக்கணும்? ஷக்கல அவ்வல். பாருங்க, முதல் ஜும்லா, ரெண்டாவது ஜும்லா, மூணாவது ஜும்லா. முதல் ஜும்லா பேர் என்ன? ரெண்டாவது ஜும்லாவுக்கு பேர் என்ன? மூணாவது ஜும்லாவுக்கு பேர் என்ன? அஞ்சா இல்லையா? சரி, இது எப்படி இருக்கணும்? மொத்தம் 4 வகை. இந்த ஷரத்தின்படி நமக்கு 4 வகையான இது கிடைக்குது. இவர் 1 மூஜபா, கவனிமா, மூஜபா குல்லியா, மூஜபா குல்லியா, நத்தீஜா மூஜபா कुलिया, मूजबा कुलिया, नतीजा मूजबा कुलिया. ரெண்டாவது வாங்க, ஒரு கொஞ்சம் இடம் விட்டுருவோம். உதாரணத்துக்கு மூஜபா குல்லியா, சாலிபா குல்லியா, நத்தீஜா சாலிபா குல்லியா. மூணாவது வாங்க, மூஜபா ஜுஸ்இயா,
மூஜபா குல்லியா நதீஜா மூஜபா ஜுஸியா. மூஜபா ஜுஸியா. அடுத்து வாங்க நாலாவது மூஜபா ஜுஸியா சாலிபா குல்லியா நதீஜா சாலிபா ஜுஸியா. நாங்கள் சொல்லணும் பாடத்தில் எப்படி சொல்லணும் தெரியுமா? பாடம் மாணவர்கள் ஷகல அவ்வலாகிறது, இதன் ஷர்த்துக்களாகிறது இரண்டாக இருக்கும். அத்த அவசத்தாகிறது சுகராவின் மஹமூலாகவும் குபராவின் மௌதுவாகவும் இருக்கும். இதன் சுகராவாகிறது எப்போதும் மூஜபாவாகவும் குபராவாகிறது குல்லியாவாகவும் இருக்கும். இதன் ஷர்த்துக்களா ஷக்கலாகிறது நான்கா இருக்கும். மூஜபா குல்லியா மூஜபா குல்லியா நதீஜா மூஜபா குல்லியா. மூஜபா குல்லியா சாலிபா குல்லியா நதீஜா சாலிபா குல்லியா. மூஜபா ஜுஸ்இய்யா மூஜபா குல்லியா நதீஜா மூஜபா குல்லியா. மூஜபா ஜுஸ்இய்யா சாலிபா குல்லியா நதீஜா சாலிபா ஜுஸ்இய்யா அப்படின்னு சொல்லணும். இல்லைங்களா? இப்போ எப்படி சண்டை போட்டாங்க, இதுக்கு உதாரணம் என்னன்னு பாருங்க. மூஜபா குல்லியா அமைச்சிங்கன்னா டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு மூஜபா குல்லியா ஒடியாந்துடும். மூஜபா குல்லியா சாலிபா குல்லியா அமைச்சிங்கன்னா அங்கே சாலிபா குல்லியா ஆட்டோமேட்டிக்காக ஒடியாந்துடும். உதாரணம் பார்த்துருவோமா? மூஜபா குல்லியாவுக்கு உதாரணம் பாருங்க. குல்லு இன்சானின் ஹைவானும். இப்போ நமக்கு இங்கே அத்தியாவசத்து எது? அத்தியாவசத்து எந்த வார்த்தை? ஹைவான் தான். அப்போ அங்கே மஹ்மூலா வந்தது, இங்கே மௌதுவா போயிருக்கு. குல்லு ஹைவானின் குல்லு ஹைவானின் ஹஸ்ஸாசுன். குல்லு ஹைவானின் ஹஸ்ஸாசுன். இப்போ நமக்கு டக்குனாக வந்து என்ன சொல்லுங்க? குல்லு இன்சானின் ஹஸ்ஸாசுன். குல்லு இன்சானின் ஹஸ்ஸாசுன். கரெக்டா தப்பா? கரெக்டா வந்துருச்சா? இதான் விஷயம். அடுத்து பாருங்க, மூஜபா குல்லியாவா ஒன்று சாலிபா குல்லியாவா ஒன்று. மூஜபா குல்லியாவா ஒன்று சாலிபா குல்லியாவா ஒன்று. பாருங்க, மூஜபா குல்லியா அமைப்போம். குல்லு இன்சானின் ஹைவானும் லா ஷைஉன் மினல் ஹைவானி. ஹைவான் தான் இங்கே வருது. இங்கே ஹைவான் வந்துடணுமா இல்லையா? மினல் ஹைவானி பி ஹஜரின். ஹைவான் இருந்தும் எந்த ஒன்றும் கல்லாக இல்லை. ஹஜ்ஜை தூக்குங்க. சாலிபா குல்லியாவா அமைக்கணும். எப்படி அமைக்கணும்? யாரா வாசம் சொல்லுங்க. சாலிபா குல்லியா லா ஷைஉன் வந்துடணும்பா. சொல்லுப்பா. லா ஷைஉன் மினல் இன்சானி பி ஹஜரின். லா ஷைஉன் மினல் இன்சானி பி ஹஜரின். அவ்வளோதான். வந்துருச்சா? இதான் மூஜபா குல்லியா சாலிபா குல்லியா நத்தீஜா சாலிபா குல்லியாவாக தான் வரும். இந்த இடத்துல நீங்கள் மூஜபா குல்லியாவாக கொண்டு போய் போட்டீங்கன்னா அடுத்த தப்பாக போயிடும். வெறும் குல்லு இன்சானி பி ஹஜரின்னு சொன்னால் தப்பாக போயிடும். நம்ம தானே? நத்தீஜா சரியாக இருக்கணும். சுகரா குபுரா சரியாக அமைச்சா ஆட்டோமேட்டிக்காக மூஜபா குல்லியா சாலிபா குல்லியா போட்டால் சாலிபா குல்லியா தான் நத்தீஜா வரும். அடுத்து என்ன? மூஜபா ஜுஸ்இய்யா மூஜபா குல்லியா போட்டிங்கன்னா நத்தீஜா என்ன வரும்? சாலிபா மூஜபா ஜுஸ்இய்யாவா வரும். பாருங்க, பஅதுல் ஹைவானி இன்சான். ஹைவானின் சிலது இன்சானா இருக்கும். அடுத்து மூஜபா குல்லியா குல்லுல் இன்சானி குல்லுல் இன்சானி நாத்திக்கும். வந்துச்சா இல்லையா? இப்போ அங்கே ஜும்லா எப்படி அமைக்கணும்? மூஜபா
ஜுஸியா ஜுஸியா அமைங்க பார்க்கலாம். பாதுல் ஹைவானி வந்துருச்சா இல்லையா? அதே மாதிரி மூஜபா ஜுஸியா, சாலிபா குல்லியா, சாலிபா ஜுஸியா. உதாரணம் என்ன? பாதுல் ஹைவானி இன்சானும், பாதுல் ஹைவானி இன்சானும் லாஷையும் மினல் இன்சானி பிஹஜர் அப்படின்னு நினைச்சா பாதுல் ஹைவானி லைஸ பிஹஜரின், லைஸ பிஹஜரி, லைஸ பிஹிமாரின் அப்படிங்கிற அந்த வாசகம் நமக்கு கிடைச்சிடும். அங்கே இருக்கு பாருங்க. உதாரணம் ஷக்கல் அவ்வளவு இருக்கா தம்பி? ஷக்கல்கள்ல இந்த முதல் ஷக்கல் தான் பெஸ்ட் ஷக்கல். முதல் ஷக்கல் தான் பெஸ்ட் ஷக்கல். தம்பி ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணுவா. ஷக்கல் அவ்வல் விளங்கிட்டோமா இல்லையா? அது இங்கே இருக்குது, ஈஸி தானே, ஒன்றுமே இல்லை. ஷக்கலை சாணிங்கிறதும் இதே மாதிரி தான், கொஞ்சம் மாற்றம். என்ன மாற்றம்னா, இந்த அத்த அவசத்து இருக்குல்ல, இதை அமைக்கும் போது சுகுராவிலையும் மஹ்மூலாவே இருக்கணும், குபுராவிலையும் மஹ்மூலாவே இருக்கணும். அந்த மாதிரி அமைக்கணும். சுகுராவிலையும் கபரா வரணும், குபுராவிலையும் கபராவே வரணும். அப்போ அந்த மாதிரி டேலண்டாக நீ அமைச்சு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா அதுலேயும் 4 வகையான நத்தீஜா வரும். 4 வகையான 4 ஷக்கல் இருக்கு. அடுத்து 3வது வகை இருக்கு இல்லைங்களா? அது பார்த்தீங்கன்னா சுகுராவிலையும் மௌதுவாகவே இருக்கணும், குபுராவிலையும் மௌதுவாகவே இருக்கணும். அப்படி கொண்டு வந்தா அதுதான் 3வது வகை. 4வது வகை என்னன்னா சுகுராவில் மௌதுவாகவும் குபுராவில் மஹ்மூலாகவும். அப்படி இந்த மாதிரி அமைச்சு கொண்டு வந்து அதுக்கு உதாரணங்கள் எல்லாமே கிதாபில் இருக்கு. நம்ம அமைச்சு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ அதுக்கு நேரம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் அதோடைய ஷர்த்துகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு சமயத்தில் பார்த்துக்கலாம். இப்போ கியாஸை இக்திரானி ஹமலியை பார்த்தோம். அதே மாதிரி ஷர்த்தியாவுக்கு அதுவும் தேவையில்லை, நம்ம விட்டுருவோம். சரி, அதுக்கடுத்து ஆதாரம் 3 வகை சொன்னோம். ஆதாரம் எத்தனை வகையாக சொன்னோம்? 3 வகை. அதில் ஒன்று கியாஸு, கியாஸ். 2வது இஸ்திக்ராத். இஸ்திக்ராத். இந்த இஸ்திக்ராத்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணியாச்சு. அது சம்பந்தமான டோட்டல் 100% ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறமா ஒரு தீர்ப்பு சொல்றோம். இதுதான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொன்னா அதுக்கு பேரு இஸ்திக்ரா, ஆராய்ச்சி பண்ணி சொன்ன தீர்ப்பு. அந்த மாதிரி தீர்ப்பு சொல்றது 2 வகை. ஒன்று தாம்னா என்ன, இஸ்திக்ராய் தாம்னா என்ன, 100% ஆராய்ச்சி பண்ணியாச்சு. ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி சொல்லுப்பா, 100% ஆராய்ச்சி பண்ணியாச்சு. இதுக்கு பேர் இஸ்திக்ராய் தாம். சரியா? மதுரக்காரன் கோபக்காரன்ட்டாங்கல்ல, மதுரக்காரன் பாஷக்காரனே இல்லையா? பாஷக்காரன் இல்லையா? இருக்கதான் செய்யலாம். அதிகமான நபர்களை பார்த்திருக்கிறார். அப்ப இது இஸ்திக்ரா பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இஸ்திக்ராய் தாம் இல்லை, இஸ்திக்ராயே நாக்கிஸ். அதிகமான நபர்களை கவனித்து ஒரு தீர்ப்பு சொன்னால் அது இஸ்திக்ராய் நாக்கிஸ். ஃபுல் பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம், அப்புறம் தீர்ப்பு சொன்னோம். இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு தீர்ப்பு, அஸ்ஹாபி கன்னுஜூம், என் சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், ஃபஅய்யுஹும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களை நீ யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இதை நீ ஆராய்ச்சி பண்ணு, எந்த சஹாபிகளாலும் பின்பற்று. கண்ணை மூடிட்டு யாராவது ஒரு சஹாபி எடுத்து இந்த சஹாபி இனிமேல் பின்பற்ற போறேன்னு பின்பற்று, நீ நேர்வழி பெற்றுவ.
ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு சஹாபி 2 சஹாபி பார்த்து சொல்றாரு, எல்லா சஹாபாக்களையும் தங்கமா உருவாக்கிட்டாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரை நீ பின்பற்றினாலும் வெற்றி. இஸ்திக்ராஅ தாம், இஸ்திக்ராஅ தாம். இஸ்திக்ராஅ நாகிஸ் என்ன? இப்போ நம்ம சொல்றோம், நமக்கு இப்ப சாப்பிடும்போது பொதுவாக சாப்பிடும்போது கீழ்த்தாடை ஆடுமா மேல் தாடை ஆடுமா? பொதுவாகனா மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளுக்கும் சேர்த்து. எல்லா விலங்குக்கும் எந்த தாடை தான் ஆடும்? சிங்கத்துக்கு, புலிக்கு, யானைக்கு, கரடிக்கு, எல்லாத்துக்குமே. ஆனால் ஒரே ஒரு மிருகம் இருக்கு, மேல்தாடை ஆடும். முதலைக்கு மட்டும் கீழ்த்தாடை ஆடாது. கீழ்த்தாடை அப்படி மேல் மட்டும் தான் பிறக்கும். அப்ப இவன் எல்லா சாப்பிடக்கூடியவையும் கீழ்த்தாடையை அசைக்கிறதுன்னு சொன்னான்னு வச்சுக்கோ, இது இஸ்திக்ராஅ தாமா? இஸ்திக்ராஅ நாகிஸ். ஏன் பலதை கவனித்து சொல்லியிருந்தான். ஒரு இஸ்திக்ராஅ தாம் என்பது என்னன்னா, அனைத்தையும் கவனிச்சுட்டு ஒரு தீர்ப்பு சொன்னா அதுக்கு பேர் இஸ்திக்ராஅ தாம். இஸ்திக்ராஅ தாம். அதிகமான பேர் சொல்றதை வச்சு ஒரு தீர்ப்பு சொன்னா அதுக்கு பேர் இஸ்திக்ராஅ நாகிஸ். அப்போ ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து சொல்றது தான் இஸ்திக்ரா அப்படிங்கிறது. அடுத்து தம்சீல் ஒன்று இருக்கு. தம்சீல்னா என்னன்னா, தம்சீல் அப்படிங்கிறது, அதாவது ஒரு இல்லத்தை எடுத்து அதை எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறது, இதுக்கு பேர் தம்சீல்னு பேர். இதே மாதிரி இதுன்னு சொல்கிறது. இப்போ உதாரணமாக உங்களுக்கு எப்படி சொன்னால், தம்சீல் 2 வகையாக பிரிப்பாங்க. தௌரான், தர்தீதுன்னு 2ஆக பிரிப்பாங்க. தௌரான் அப்படின்னு சொன்னாக்கா சுற்றி வர்றது அப்படின்னு. அதாவது ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சட்டம் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ரு ஹராம்னு சொன்னாங்க. ஹம்ரு ஏப்பா ஹராம்னு? கருப்பு கலர் இருக்குது, அதனால நாத்தடிக்குது, அதனால என்ன தருது? போதை. அப்போ ஹம்ரு என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள், அது போதை தருகிறது. அப்போ அதை எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் இந்த போதை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஹராம் வரும். இப்போ பெருமானார் காலத்தில் கஞ்சா இல்லை, இப்போ கஞ்சா இருக்கு. ஹராமா? ஹராம் இல்லையா? ஏன் ஹராம்? போதை தருகிறது. பெருமானார் காலத்தில் பீர் இல்லை, இப்போ பீர் இருக்கு. ஹராமா ஹலாலா? ஏப்பா ஹராமு? போதை தருகிறது, ஹராம். ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகருங்கிறாங்க, இருக்காங்க இல்லையா? கூலிப்புங்கிறாங்க, இருக்கா இல்லையா? பிறகு எதுவெல்லாம் போதை தருகிறதோ அதுவெல்லாம் ஹராம். அப்போ ஒரு சட்டம் எடுத்துட்டா அந்த சட்டம் எங்கெல்லாம் அந்த இல்லத்து வருதோ அதெல்லாம் அந்த ஹுக்குமை சொன்னால் அதுக்கு பேர் தம்சீலே தௌரான். தம்சீலே தர்தீதுன்னா நீ ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு சட்டத்துக்கு எத்தனை இல்லத்து இருக்கோ அத்தனை இல்லத்தையும் எடுத்துட்டு அந்த இல்லத்தில் எதுவெல்லாம் தேவையில்லையோ அந்த தேவையில்லாத இல்லத்தெல்லாம் போக்கிட்டு சரியான இல்லத்து என்ன தேர்ந்தெடுத்து ஒரு இல்லத்தை எடுக்கிறதுக்கு பேர் தர்தீத். தம்சீல்ல 2 வேலை. முதல் வேலை என்ன செய்யணும்? பல இல்லத்துகள், ஒரு விஷயம் ஹராமோ ஹலாலு, அதுக்கு என்ன செய்யணும்? அதில் என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குன்னு பல காரணங்களை தேர்ந்தெடுக்கணும். எடுத்துட்டு எது சரியான காரணமோ அதை வச்சுட்டு மற்ற எல்லா காரணத்தையும் ஒவ்வொன்றா தள்ளி விட்டு இல்லைன்னு ஆக்கிடணும். இப்படி பண்ணுறதுக்கு பேர் தர்தீதுன்னு பேர். 2வது வேலை, அந்த மாதிரி ஒரு காரணத்தை எடுத்தாச்சுன்னா அந்த காரணம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சட்டத்தை கொண்டு போகலாம். இது தௌரான் அப்படின்னு பேர். விளங்கிட்டீங்களா? தெளிவாக விளங்கிச்சா?
அப்போ ஒரு ஆதாரம் பிடிக்குதல் 3 வகை அப்படின்னு முடிச்சிட்டாங்க. நம்ம அடுத்து ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. ஒரு 3 பக்கம் தான் இருக்குது பாடம். கிதாபே முடிக்கிறதுக்கு 3 பக்கம் தான் இருக்குது. சனாத் ஹம்சான்னு ஒரு பாடம் சொல்லுவாங்க. இப்போ அதை ஆரம்பிச்சேன்னா எப்படிங்க ஒரு 3/4 மணி நேரமாக வாங்கணும். 3/4 மணி நேரம் இந்த பாடம் நடத்தவா, அல்லது இதுவரை காலையிலேருந்து நடந்ததே ஒரு விஷயம் பண்ணலாமா, ரிவிஷன் பார்த்துடலாமா? ஏன்னா இது சனாத் ஹம்சா வச்சுருவோம். எப்பயா டைம் கிடைச்சா இன்ஷால்லா இன்னொரு தடவை சொல்லி தருவோம் இன்ஷால்லா. சனாத் ஹம்சா அப்படின்னு சொல்லி ஒரு பாடம். புர்ஹானில் 6 வகை பண்ணுறவங்க. அவ்வளியாத், ஃபித்ரியாத், முஷாஹதாத், முஹதிஸியாத், சதுர்பியாத், முத்தவாத்திராத். அடுத்து புர்ஹான், லிம்மி, அப்புறம் சனாத் ஜதலி, சயாத் ஹிதாபி, சனாத் சப்சத்தா அப்படின்னு பண்ணுறவங்க. சப்சத்தா மொத்தம் 17 சப்சத்தா இருக்குது. அதெல்லாம் இங்கே இல்லை, கொஞ்சமாக இருக்குது, இருந்தாலும் வேணாம். இந்த சனாத்துடைய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தடவை நடத்திக்கலாம். அது மட்டும் பெண்டிங் வைப்போம், சரிங்களா? ஏறத்தாழ மற்ற பாடங்கள் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ ஆரம்பத்திலிருந்து ஒரு ரீகால். ஃபஸ்ட்டு பக்கம் எடுங்க, ஏன்னா மனசில் கொஞ்சம் பதிஞ்சிடும் திரும்பவும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. பாருங்க, முகத்திமாவில் இல்முனா என்னன்னு சொன்னோம். இல்முனா என்ன சொன்னோம்பா? அஸ்ஸூரத்துல் ஹாஸிலத்து பில் அக்ல், அறிவில் டக்குன்னு வர்றதுக்கு பேர் இல்மு. அந்த இல்மை 2ஆக பிரித்தோம். தஸவ்வுர், தஸவ்வுர்னா தஸ்தீக்னா சென்டென்ஸாக இருக்கும். ஒரு தஸ்தீக் உண்டாகிறதுக்கு எத்தனை தஸவ்வுர் வேண்டும்? 3. அதாவது முக்ததாவை வச்சுருக்கணும், கபரையும் வச்சுருக்கணும், அதை 2 சேர்ந்துங்கிறதையும் வச்சுருக்கணும். ஆச்சுங்களா? சரி, தஸவ்வுர் தஸ்தீகை எத்தனை வகையாக பிரித்தாங்க? 2. ஒவ்வொன்றையும் 2ஆக பிரித்தாங்க. ஒவ்வொன்று என்னென்ன பிரித்தாங்கம்மா? பதீஹி, நவீ அப்படின்னு 2ஆக பிரித்தாங்க. அப்போ தஸவ்வுர் பதீஹி, அப்புறம் தஸவ்வுர் நவீ, தஸ்தீகை பதீஹி, தஸ்தீகை நவீ. அப்போ அந்த தஸவ்வுர் செய்தல் அப்படின்னா நமக்கு ஒரு இல்மு உண்டாகுதல். அது தலாலத்து செய்யும். எதன் மீது? அது எதன் மீது அறிவிக்கிறதோ அதன் மீது தலாலத்து செய்யும். அப்படின்னா இந்த தலாலத்தை 2ஆக பிரித்தாங்க. லஃப்லியா, கயர் லஃப்லியா. லஃப்லியாவை 3ஆக பிரித்தாங்க. வதஇயா, தபஇயா, அக்லியா. வதஇயா என்னம்மா? ஒரு படைப்பாளன் படைக்கும் போது வைத்த பேருக்கு வதஇயா. தபஇயானா இயற்கையில் வைக்கப்பட்ட பேர். அக்லியானா சரி, நம்ம சொல்லும் போதே சொல்ல உதாரணம் நான் வருதா? சொல்லும் போது சொல்ல உதாரணத்துக்கு ஞாபகத்துக்கு வருதா? வந்துச்சுன்னா அந்த பாடம் விளங்கி இருக்குன்னு அர்த்தம். யாருக்கும் அந்த உதாரணம் வரலையோ அவர்கள் கண்டிப்பாக பாடத்தை திரும்பி தெரிந்த இடத்தில் கேட்டு படிக்கவும். அப்போதான் முடியும், இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு 4-5 குரூப்பாக பிரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 குரூப்பாக பிரிஞ்சுக்கோங்க. ஒரு குரூப்பில் 4 பேர், 20 பேர் இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? 25 இருக்குங்களா? 4ஆக பிரிங்க, அது 5 கூட பிரிச்சுருங்க. 5 பேர் கொண்ட குரூப்பாக பிரித்து ஒவ்வொருத்தரும் லீடர் ஆக்கியிருக்காங்க. யாருக்கு விளங்குச்சோ அவர். அல்லது 3 குரூப்பாக கூட பிரித்து ஒருத்தரில் 2 பேர் வச்சுக்கணும். தெரிந்த எல்லாம் விளங்குற 2 பேரை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டிங்கன்னா இவர் இதை அப்படியே ரீகால் சொன்ன உதாரணங்களோடு காலையிலேருந்து எப்படி உதாரணங்கள் சொன்னோமோ அதோடு அப்படியே ரீகால் பாருப்பா அப்படின்னு நீங்கள் திருப்பி சொல்லும்போது ஒருத்தர் தப்பாக இருந்தால் சொல்லிக் கொடுக்கலாம். இவ்வாறு நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாவுடைய கிருபையில் செஞ்சவருக்கும் நல்லா பதிவாயிடும், விளங்காத பிள்ளைங்களுக்கும் விளங்கிடும். இதை உட்காந்து நீங்களாக செய்யணும். உஸ்தாது நமக்கு குரூப் அமைச்சு கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்களாக 3ஆக பிரித்து குரூப் அமைச்சிடணும். குரூப் அமைச்சு நீங்கள் செய்யணும். செய்வீங்களா? சரி, எத்தனை நாளைக்கு உள்ள? வெரி குட். 2 நாளைக்குள்ளே செஞ்சுட்டா நல்லது. அதிகபட்சம் 3 நாள். 3 நாளைக்கு மேலே தாண்டக்கூடாது. இந்த 3 நாளைக்குள்ள இதை ஒரு தடவை ரீகால் பண்ணால் போதும்.
ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஒரு தடவை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ரீகால் அடிச்சிட்டா போதும், அப்படியே மனசில் பதிஞ்சிடும், மறக்கவே மறக்காது. அதுங்களா 2 தடவை 3 தடவை அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு தடவை அடித்தாலே போதும், பதிஞ்சிடும், மறக்காது. அதனால் ஆனால் அடிக்கிறது எப்படி அடிக்கணும்? மேலோக இப்போ ரீகால் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இல்லை. ஒவ்வொன்றுக்கும் உதாரணம். தசவுரை பதிக்கு என்ன உதாரணம் சொல்லுப்பா, தசவுர் நதிக்கு என்ன உதாரணம் சொல்லுப்பா, தஸ்தீக் பதிக்கு என்ன உதாரணம், இந்த உதாரணம் வைக்கலாமா, இந்த உதாரணம், இப்படி பாடம் நடத்தின மாதிரியே ரீகால் விளங்குச்சா? அப்படி செஞ்சிட்டிங்கன்னா அண்ணாவுடைய கிருபையில இந்த பாடம் அப்படியே உங்கள் மனசில் பதிஞ்சிடும். நான் வந்துட்டு போனது பிரயோஜனமாக இருக்கும். சரியா? சரி பாருங்க. அடுத்து தலாரத்து வதவியா தவறியா அக்கலியா அப்படின்னு பிரிச்சாங்க. இதில் நமக்கு தேவையானது என்ன? வதவியா. இந்த தலாரத்து வதவியாவை 3ஆக எத்தனை பிரிச்சாங்களா? 3ஆக பிரித்தார்கள். அதனுடைய கரெக்ட் எதுக்காக வைக்கப்பட்டது? அதன் முழுமையின் மீது அறிவித்தால் முத்தாபகா, அதனுடைய ஒரு ஜுசுவின் மீது அறிவித்தால் தலமுனியா. அது எதுக்காக வைக்கப்பட்டதோ அதன் மீது அறிவிக்காம அதுக்கு அவசியமான ஒன்றின் மீது அறிவித்தால் இல்திசாமியா. இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கேட்டுக்கோங்க. பாடம் நடத்தும் போது யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சு, இப்போ 3 குரூப் பிரிஞ்சிங்க, 3 குரூப் பிரிஞ்சு சந்தேகம் வந்துருச்சுன்னா ஒருத்தர் இன்னொரு இடத்தில் கேட்டுக்கொள்ளட்டும். தம்பி கேட்டு பேசுங்க. ஒருத்தர் இந்த குரூப் பாருங்க, அந்த குரூப் லீடர் இருப்பார் இல்லையா, அவன்கிட்ட பேசுங்க, கேட்டுங்க. கேட்டும் தெரியல அப்படின்னா உஸ்தாதுக்கு சொல்லிட்டு எனக்கு உடனே ஃபோன் போடும். அது எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனி டைம். இந்த டைம் தான் ஃபோன் போடும், நீங்கள் பயப்படவே வேண்டாம். உஸ்தாதுக்கு கேட்டு எந்த டைமாக இருந்தாலும் ஃபோன் போடுங்க. இன்ஷா அல்லாஹ் ஃபோன் அந்த விளக்கத்தெல்லாம் சொல்லித்தரேன். டவுட் ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டா போதும், அந்த விளக்கத்தெல்லாம் கண்டிப்பாக சொல்லித்தர்றேன். திருப்பி அந்த பாடத்தை உங்களுக்கு என்ன விளங்கணுமோ அந்த விளக்கத்தை பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் விளக்கத்தை சொல்லித்தர்றேன். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த நேரத்தில் அஞ்சு பாடத்தில் இருப்பாங்களா அப்படின்னு. ஒரு தடவை ரிங் அடித்து நான் எடுக்கலை அப்படின்னா முக்கியமான பாடங்கள் புகாரியோ அல்லது வேறு ஏதாவது முக்கியமான பாடம் நடத்தினா எடுக்க மாட்டேன். அப்படி எடுக்கலை அப்படின்னா திருப்பி நான் போட்டுருவேன். அந்த பாடம் முடிஞ்ச உடனே திருப்பி போடுவேன். இன்ஷா போட்டேன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி இரவு 10 மணிக்கு வந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க, 11 மணிக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லை திடீர்னு உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு 1 மணிக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க, சந்தேகமா உஸ்தாது ஃபோன் கொடுத்தாங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் போட்டாலும் கட்டாயம் ஃபோன் எடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் பாட சொல்லுங்கள். அது நீங்கள் கவலையே பட தேவை. எந்த டைமாக இருந்தாலும் கேட்கலாம், பதில் சொல்லி தரப்படும் இன்ஷா அல்லாஹ். எனக்கு இதை வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை, பார்க்காமலே சொல்லி தரணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ நான் சொன்னீங்களா அதனால் பாடம் பார்க்காம இருக்காது. 3 நாளைக்குள்ள ஒரு தடவையாவது ஃபுல் ரிவைண்டிங் நடத்துகிற மாதிரி அடிச்சிருக்கணும். சரி வாங்க. அப்போ முத்தாபக்கா தலமுனியா இல்திசாமியா, இதில் நமக்கு முக்கியமானது எதுவா? முத்தாபக்கா. இந்த முத்தாபக்கா எத்தனையா பிரிச்சாங்க? முஃபரதுனா என்னமா? லஃபுதுல் யுஜ்ஸு அறிவிக்காது, முரக்கபுனா அறிவிக்கும். சரி, இந்த முரக்கபை 2ஆக பிரிச்சாங்க. முரக்கபை தாம், முரக்கபை நாஃபிஸ் அப்படின்னு பிரிச்சாங்க. முரக்கபை தாமு, முரக்கபை நாஃபிஸ் பிரிச்சாங்க இல்லையா? சரி, முரக்கபை தாம் 2 வகை. ஹபரியா இன்ஷாஇயா. ஹபர் 2 வகை. ஜும்லா இன்ஷாஇயா எத்தனை? 7. இன்ஷாஇயா 7 வகை. சொல்லுங்க. கசம் இன்னொருத்தவங்க 8ன்னு சொல்கிறாங்க, தஅஜ்ஜுபுன்னு சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா? சரி. அப்புறம் முரக்கபை நாஃபிஸ் 2 வகை. தகீதி முதல் ஜுஸு 2வது ஜுஸு கைதா இருக்கும், முதல் ஜுஸு 2வது ஜுஸு கைதாக இருக்காது. கைதா இருக்குங்கிறது முதாஃப் முதாஃப் இலைஹி மௌசூஃப் சிஃபத்து, இதுதான் கைதா இருக்குதுங்கிறது. கைதா இல்லைங்கிறது ஜார மஜ்ரூர். முதாஃப் முதாஃப் இலைஹி வருது இல்லையா, அது எல்லாமே கைதா இல்லைங்கிறது. சரிங்களா? இது நான் வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க முஃபரத்.
முஃபரத ரெண்டா 3 வகையா பிரிச்சாங்க. என்னென்னா இஸ்மு ஹர்ஃப் இல்லையா, அது நமக்கு தேவையானது இஸ்மு. இந்த இஸ்மு ரெண்டா பிரிச்சாங்க. ஒரு லஃபுது பல லஃபுது. அப்புறம் ஒரு லஃபு எத்தனையா பிரிச்சாங்க? ஒரு லஃபுது ஒரு மானா, ஒரு லஃபுது பல மானா பிரிச்சாங்க. ஒரு லஃபுது ஒரு மானாவை ரெண்டு வகை. ஒரு லஃபுது ஒரு மானா ஒன்றை மட்டும் குறித்தால் அதை எப்படி சொல்லணும்? ஒரு லஃபுது பலதை குறித்தால் புள்ளி. அந்த புள்ளி எத்தனையா பிரிச்சாங்க? முத்தவாத்துனா என்ன? அனைவரின் மீதும் சரிசமமாக சாதிக்காது. அப்ப புள்ளி முத்தவாத்து. ஏற்றத்தாழ்வோடு சாதிக்கானா அது பேர் புள்ளி முத்தவாத்து. இன்னொன்று ஏற்றத்தாழ்வு இருந்துச்சுன்னா புள்ளி முஷக்கு. அணைச்சா இல்லையா? சரி, அடுத்து என்ன பிரிச்சாங்க? மானா மானா கத்தி 2 வகையா பிரிச்சாங்க. முஷ்தரிக் ஒன்று, மன்கூர் ஒன்று. முஷ்தரக்னா என்ன? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கும். மன்கூர்னா முதல் அர்த்தத்துக்கு இன்னொரு அர்த்தத்துக்கு புரட்டப்பட்டிருக்கும். மன்கூர் எத்தனை வகை? 2 வகை. முதல் அர்த்தம் விடப்பட்டிருக்கும். அறவே முதல் அர்த்தத்தை விட்டுருவோம். ரெண்டாவது முதல் அர்த்தம் விடப்படாது. சரியா? முதல் அர்த்தம் விடப்பட்டது எத்தனை வகை? 3 வகை. எதை கவனித்து? யார் புரட்டினாங்களோ அவங்களை கவனிச்சு. முதலாவது ஷராயி. ஷரீஅத்து புரட்டிச்சுன்னா அது ஷராயி. பொதுமக்கள் புரட்டி இருந்தால் உருஃபி. குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தினர் புரட்டி இருந்தால் இஸ்திலாஹி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஸ்திலாக இருக்குது. சரியா? சரி, அடுத்தது மானாவில் படாதது. முதல் அர்த்தத்தில் புழங்கினால் இரண்டாவது அர்த்தத்தை புழங்கினா மஜாஸ். நீங்க சரியாமா? சரி, அடுத்து பல லஃபுது பல வார்த்தை ஒரு மானா. அது பேர் என்ன? வெரி குட். பல வார்த்தை ஒரு மானா. அதுக்கு பேர் என்னவா? முத்தராதி. பல வார்த்தை பல மானா முத்தபாரி. முடிஞ்சு. சரியா? அடுத்து முக்கியமான ஒரு பாடம். நவுனா என்ன, ஜின்ஸ்னா என்ன, ஃபஸ்ல்னா என்ன அப்படிங்கிறது சுருக்கத்துக்கு வருவோம். ஜின்ஸ் என்றால் என்ன? பல மாறுபட்ட ஹக்கீகத்து. முதல் நவுனா என்ன ஜின்ஸ் வரைக்கும். நவுனா என்ன? ஒரு ஒன்றுபட்ட ஹக்கீகத்துடைய, சொல்லுங்க, பலதை ஒன்றாக வைத்து என்ன என்று கேட்டால் அது நவுனு. யாருமே எழுதலையா? எழுதிக்கோங்க. பல ஒன்றுபட்ட ஹக்கீகத். ஹக்கீகத்தில் ஒன்றுபட்ட, நான் சொல்றேன் எழுதுமா, ஹக்கீகத்தில் ஒன்றுபட்ட பலதை ஒன்றாக வைத்து என்னவென்று கேட்டால் அதன் பதிலில் வருவது நவுனு. உதாரணமாக ஜைது, அம்ரு, பக்ரு, ஹாலிது, சிராஜ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சா இன்சான்னு வரும். இது நவுனு. பல ஹக்கீகத்தில் மாறுபட்ட பலதை ஒன்றாக வைத்து, ஹக்கீகத்தில் மாறுபட்ட பலதை ஒன்றாக வைத்து என்னவென்று கேட்டால் அதன் பதிலிலே வரக்கூடியதற்கு பேர் என்ன? ஜின்ஸ் என்று பெயர் சொல்லப்படும். இந்த ஜின்ஸிலிருந்து நவுக பிரிக்கக்கூடியதுக்கு பேர் என்ன? ஃபஸ்ல் சொல்லுவோம். அப்போ ஜின்ஸை மேலே இருக்கக்கூடிய ஜின்ஸுக்கு ஜௌஹர், அதுக்கு என்ன பேர்? ஜின்ஸ் ஆலி, ஜின்சுல் அஜ்னாஸுல் பேர். கீழே இருக்கக்கூடிய ஜின்ஸுக்கு ஜின்ஸ் சாஃபி, நடுவில் இருக்கிற ஜின்ஸுக்கு முத்தவஸ்ஸித். சரிங்களா?
புரிஞ்சுதா இல்லையா? சரி. இன்சானுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஜின்ஸ் எது? ஹைவான், ஜின்ஸ் கறி. மற்றதெல்லாம் விளங்கிச்சுங்களா? சரி, இது விளங்கிச்சா இல்லையா? அதே மாதிரி நவுல ஆக கீழே இருக்க நவு எது? நவு சாஃபின். மேலே இருக்க நவு அது எது? ஜிஸ்மம் முத்தலக்கு. விளங்குங்களா? சரி. அப்போது நடுவில் இருக்கிறது நவ முத்தவஸ்ஸித். அதே மாதிரி இன்சானுக்கு ஃபஸ்ல கரீப் ஒன்று இருக்குது, ஃபஸ்ல பாடி ஒன்று இருக்குது. இது விளங்கிட்டீங்களா இல்லையா? சரி, இது விளங்கிச்சா இல்லையா? இந்த மூணு இல்லாமல் ஒன்று இருக்குது. அர்த ஆம் அர்த ஹாஸ். அர்த ஆம் என்னப்பா? அர்த ஆம் என்னப்பா? பல நபர்களுக்கு சொந்தமானதாக இருக்கும், பல நவுகளுக்கு சொந்தமானதாக இருக்கும். அப்படி இருந்தால் அது அர்த ஆம். ஒன்றுக்கு மட்டும் சொந்தமானதாக இருந்தால் அது ஹாஸ். அவ்வளோதான தம்பி? சரி. அப்புறம் தாரீஃப் சொல்லுதல் எத்தனை வகை? ஃபோன் சொல்லுங்க. தாரீஃப் சொல்லுதல் எத்தனை வகை? என்னென்ன? அது தாம் என்னமா? அது தாம். அடுத்து அல்லது ஃபஸ்ல கரீப் மட்டும், ஃபஸ்ல கரீப் மட்டும் சேர்த்தா அதுக்கு பேரு. அடுத்து அடுத்து ஓகே, விளங்கிச்சா இல்லையா? நிஸ்பத்து பைனல் குல்லியை சொல்லுங்க. தசாவி தசாவினா என்ன? ரெண்டு பக்கமுமே குழு சாரி, அது பேர் தசாவி. தசாவி நகீல் எவ்வாறு வரும்? தசாவி. ஓகேவா? அடுத்து அது வரும். ஓகேவா? சரி. இப்போ இதில் நகீல் எப்படி வரும்? உமூம் குசூஸ் மின் முத்தலக்காகவே வரும். சொல்லுங்க. அக்ஸுர் சொல்லுங்க. எப்படி வரும்? இது நகீல் எப்படி வரும்? உமூம் குசூஸ் மின் வச்சுதான் என்ன? குல்லு சாதிக்காகவே ஆகாது. சரியா? இது நகீல். ஓகே. தபாயின்னா என்ன? சாதிக்காது. இது நகீல். ஓகே. கதியா. கதியானா என்னமா? கதியா ரெண்டு வகை. என்னமா? அமலியான ஒன்று இருக்கு, ஷர்த்தியான ஒன்று. முதல் கதியான என்ன? சிதுக்குக்கும் கிதுக்குக்கும் இடம்பாடு உள்ளதுக்கு பேரு கதியா. ஒரு கதியான்னு சொன்னாலும் அது என்ன இருக்கும்? கட்டாயம் சிதுக்குக்கும் இதுக்கும் இடம்பாடு இருக்கும். சரி. இது எத்தனையா பிடிச்சாங்க அமலியாவை? அமலியாவும் மூணா பிடிச்சாங்க. அப்படின்னு மூணா பிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பேத்திபாரின் மௌது. ஒன்று ஜுசியா இருக்கும், இன்னொன்று குல்லியாவா இருக்கும். ஜுசியா வச்சா அதுக்கு பேர் என்ன? மஹ்சூஸா. குல்லியா வச்சா அது எத்தனையா பிரிச்சாங்க? தபாயியானா அதில் ஒரு எதை கவனிச்சிருக்கும்? நவுக்க கவனிச்சு இருக்கும். மஹ்சூரானா அதில் குல்லு ஜுஸு சேர்ந்து இருக்கும். மூமலானா அது ரெண்டுமே இருக்கு. அவ்வளோதான். சரிங்களா? இந்த மஹ்சூரா எத்தனையா பிரிச்சாங்க? அது என்னன்னா அவ்வளோதாங்க. மஅதூதா பிஅதிபாரி ஹர்ஃபு சல்ப்.
சல்ப கவனிச்சு தரப்பை அப்படின்னா என்னமா ஹர்ஃபு சல்பு மௌதுல இருந்துச்சுன்னா மௌது, ஹர்ஃபு சல்பு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து கைஃபியத்தை கவனிச்சுங்கிறது 2 வகையாக பிரிக்கும். பசீத்தா முரக்கபான்னு அதை நம்ம படிக்கிற பேர் மட்டும் வச்சுக்கோங்க. அது வந்து நீளமான விஷயங்கள். அது வந்து ஹுஜ்ஜத்துன்னு வந்தோம். ஹுஜ்ஜத்து எத்தனைவாமா? 3 வகை. ஒன்று என்னமா? கியாஸ் அப்படிங்கிறது எத்தனை வகையாக பிரிப்பாங்க? இஃப்திரானி, இஸ்திஸ்னாயி. இஃப்திரானியில இஸ்திஸ்னாயில எப்படி இருக்கும்? இஃப்திரானியில நதீஜா பில் ஃபஅல் இருக்கும். இஸ்திஸ்னாயில நதீஜா பில் ஃபஅல் இருக்காது. சரிங்களா? சரி, இது எத்தனை வகை, எத்தனை ஷர்த் இருக்குதுல்ல? ஷக்கல் எத்தனை இருக்கு? ஷக்கல் 4 ஷக்கல் இருக்கு. அதில் ஒரு ஷக்கல் மட்டும் படிச்சிட்டோம் இல்லையா? அதுக்கடுத்து இஸ்திக்ரா. இஸ்திக்ரானா என்னமா? ஆராய்ச்சி செய்து எடுக்கிறது. இது 2 வகை. ஒன்று என்ன? தாமுனா என்ன? 100% ஆராய்ச்சிட்ட பிறகு சொன்னா அதுக்கு பேர் தாமு. ஓகே. அடுத்து தம்சீல் 2 வகை. ஒன்று என்ன? தர்தீத். தர்தீத்னா என்ன? ஒரு சட்டத்திற்கான இல்லத்துகளை தேர்ந்தெடுத்து பல இல்லத்தை எடுத்து அதில் எது அசலோ அதை வச்சிடணும், மற்றது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி செஞ்சா அதுக்கு பேரு தர்தீது. தௌரான்னா என்ன? ஒரு இல்லத்து சரியான இல்லத்தை எடுத்துட்டா அது எங்கெல்லாம் அந்த இல்லத்தை கொண்டு போய் வச்சு அந்த இல்லத்திற்கோ அங்கெல்லாம் ஹுக்கும் கொடுத்துடலாம். எங்கெல்லாம் அந்த இல்லத்திற்கோ அங்கெல்லாம் அந்த ஹுக்கும் என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். இதுக்கு பேர் தௌரான் அப்படின்னு. இதுக்கு அடுத்த பாடம் சனாஅத்துல் ஹம்சா அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த சனாஅத்துல் ஹம்சா மட்டும் இன்ஷா அல்லாஹ் பெண்டிங் வைங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதையும் ஒரு நேரத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் படித்து தரக்கூடிய வாய்ப்பை எனக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.